ஆக்டிங் அண்ணா ஸ்வீட் ஆர்ட் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு நல்லாவே ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக நம்ம எல்லா கேங்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பார். கண்டிப்பாக இருப்பாப்ல. அவர் இருந்துட்டு என்ன பண்ணாப்ல நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருக்குமே தெரியும். அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனை தான் தெரியும், கேங்கில் இருக்க ஏதாச்சும் ஒருத்தனை மட்டும்தான் தெரியும் அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு. அப்படி இருக்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் வந்து அருணாச்சலம் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த ட்ராவல் சூப்பராக வேற மாதிரி இருக்கும். அருணாச்சலம் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் ஆயிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து வேற லெவலில் பயங்கரமாக இருந்துச்சு. ரியோன் ஆக்டிங் மற்ற படங்களை விட அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அருணாச்சலேஸ்வரன் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிடுவாரு. இந்த படத்தில் வந்து இரிட்டேட்டிங்காக ஒரு மேட்ரு இருக்கு. ஃபுல்லாக மறந்து இந்த படத்தில் சிலாயே வராய சில ஒரு பாப்பா ஒருத்தனா வராய அந்த குழந்தைங்க மேலாம் டென்ஷனாக இருக்கு பார்த்தீங்களா, சில பேருக்குலாம் பிடிக்காது தெரியுமா குழந்தைங்க டென்ஷன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்காங்க. அவங்களோட படம் சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் சீரியஸாகவே ரொம்ப புதுசாக பண்ணியிருக்காரு. யூத்துக்குலாம் கண்டிப்பாக அந்த படம் முடிக்கும். ஃபன் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு இந்த படத்தில். தேட்டர் வந்து பார்த்துருங்களா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்குது. ரியோ நான் வேறு லெவலில் நடிச்சிருக்கேன். அருணாச்சலம் எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, வணக்கம். நான் கணேஷ் கே பாபு, டாடா படத்தோட டைரக்டர். டாடா 2 மாதிரியும் இல்லை, பேச்சுலர் மாதிரியும் இல்லை. ஸ்வீட் ஆர்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம். ரியோ பிரதர் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ படத்தில் கான்வர்சேஷன்ஸ் அந்த பேஸ்டான ஃபிலிம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு என்கேஜிங்கான ஃபிலிம் இது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ. வந்து பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி பயங்கரமான ஒரு காமெடி. ஓகே, ஸோ தம்பியோட எந்த ப்ரீமியருக்கும் நான் வந்து வந்தது கிடையாது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலைல ஃபோன் பண்ணியிருந்தேன், அதையும் நான் அடுக்கு வந்திருந்தேன். கழுத்தா மாட்டையே பிடிச்சி எப்படியும் தரன்னு இழுத்துன்னு வந்துட்டானுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சீனுமே அதை வந்து மாற்றி போயிட்டு வர்றதே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரியோவுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சூப்பரான திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றது இது ஒரு கேரக்டராக அப்படியே வாழ்ந்துருக்கிற அப்படி தம்பி. ஸோ தம்பி என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து திரைப்படத்தை வந்து பாருங்கள். யுவன் சாருக்கும் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள். மியூசிக் வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் பின்னிருக்காரு. அண்ட் கூட நடித்த அந்த என்டையர் டீமு அண்டு இயக்குனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது. படம் வந்து ஸ்வீட் ஆர்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். படம் வேறு லெவலில் வந்து ரியோன் ஆக்டிங்கு, அப்புறம் கூட நடித்த நண்பர் வந்து அவர் பேர் அருணாச்சலம். சூப்பர் செமையாக பண்ணியிருந்தாரு. அருணாச்சலம் அந்த ரூமில் இருந்த பொண்ணு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்கள், யார் கூட வேணால் வந்து பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா ஸ்வீட்டாக நன்றி. டிஜிட்டல் ப்ளஸ் வணக்கம் எல்லாருக்குமே. ஸ்வீட் ஆர்ட் படம் பார்த்துட்டு வந்தோம்.